வணக்கம். ஒரே தெருக்கு 3 பெயர். இந்த அதிசயத்தை வேற ஏதாவது ஒரு இடத்துல பார்க்க முடியுமா? கிடையவே கிடையாது. சென்னை நகரத்துல தான் பார்க்க முடியும். ஒரு இடத்துல ராஜாச்சார் தெரு. அங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் நடந்து போனீங்கன்னா ராஜாச்சாரி தெரு. இன்னும் கொஞ்சம் 5 நிமிஷம் நடந்து போனீங்கன்னா ராஜா சர் தெரு. இதெல்லாம் சென்னை மாநகராட்சி மாத்தின பெயர் கிடையாது. அந்த சைன் போர்டை அச்சடிச்சவங்க மாத்தினது. சொந்தமாகவே அவங்களே மாத்திட்டாங்க. இந்த தெருக்கு என்ன வரலாறு? சென்னையில் இப்படி பெயர் மாற்றங்களுக்கெல்லாம் என்ன வரலாறு? இதெல்லாம் இன்றைய எபிசோட்ல பார்க்கலாம் வாங்க. டி நகர்ல ஒரு ரோடு ராஜாச்சார் ஸ்ட்ரீட் அப்படின்னு அதற்கு பெயர். ஆனா அந்த கதைக்கு முன்னாடி இந்த சென்னை நகரத்தை பத்தி ஒரு சில நிமிடங்கள். அதாவது ஒரு மகா டைனாமிக் டவுன். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு மாறுதல் இருந்து கொண்டே இருக்கும். நீங்க நடந்து போங்க, நேத்திக்கு அந்த இடத்துல இருந்த கட்டடத்தை இன்னைக்கு காணாமல் இருக்கோம். அந்த இடத்துல திடீர்னு ஒரு நீல கலரில் வந்து ஒரு போர்டு போட்டுருவாங்க, இல்லாட்டா பச்சை கலரில் துணி எல்லாம் போட்டு புது கட்டடம் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதே போல் ஃபுட்பாத்தில் நடந்து போயிட்டு இருப்பீங்க, திடீர்னு ஃபுட்பாத்தே காணாமல் போயிடும், ஒரு பெரிய பள்ளம் அந்த இடத்துல இருக்கும். ரோடும் அதே மாதிரி தான். நேத்திக்கு நல்லா இருந்த ரோடு இன்னைக்கு குன்றும் குழியுமாக இருக்கும். நேத்திக்கு குன்றாக இருந்த ரோடு இன்று குழியாக இருக்கும். ஏதாவது ஒரு மாறுதல் இருந்து கொண்டே இருக்கும். வேற ஒரு மாறுதலும் கிடையாதுன்னா தெரு பெயர் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரே ரோடுக்கு 3 பெயர் 4 பெயர். எப்போல்லாம் நம்ம மாநகராட்சிக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கிறதோ ரோடு பெயர்களை மாற்றிக்கொண்டே இருப்பாங்க. இதுக்கு முதல்ல 1940களிலேயே பெயரெல்லாம் மாறி இருக்கு. உதாரணத்துக்கு சைனா பஜார் ரோடு அப்படிங்கிற ரோடுக்கு என்எஸ்சி போஸ் ரோடு அப்படிங்கிற பெயர் 1946வது வருடம், அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடியே ஒரு பெயர் மாற்றம் நடந்து புது பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்போல்லாம் எப்படி பெயர் மாற்றப்படும்னா, சென்னை மாநகராட்சியோட அவையில் வந்து இதெல்லாம் விவாதிப்பாங்க. ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சொல்லுவார், இந்த மாதிரி பெயரை கொடுக்கலான்னு. இன்னொருத்தர் ஏன் பெயரை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்வார். பெரிய விவாதம் எல்லாம் நடந்து கடைசியில் தான் வந்து ஒரு முடிவுக்கு வருவாங்க, இந்த பெயரெல்லாம் மாற்றலாமா அப்படின்னு. முதல்ல 1973லேருந்து 96 வரை ஒரு கவுன்சிலே கிடையாது. அப்போது விவாதங்கள்லாம் நடந்ததும் கிடையாது. அதற்கு பிறகும் ஒன்றும் பெரிய ஒரு விவாதம் நடக்கிற மாதிரி நமக்கு தெரியறதில்லை. 1980களில் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார். அதாவது இன்மையிலிருந்து சென்னையில் ஜாதி பெயர்கள் இருக்கவே கூடாது. அப்போது சிபி ராமசுவாமி ஐயர் ரோடு அப்படிங்கிறது சிபி ராமசுவாமி ரோடு அப்படின்னு மாறி போய்விட்டது. அதாவது பரவாயில்ல, ஆனால் சில ரோடு பேரெல்லாம் அடியோடு மாறி போய்விட்டது. பொம்மி ரெட்டி நரசிம்ம ரெட்டி ரோடு அப்படிங்கிறது எப்படி டாக்டர் பி நரசிம்மன் ரோடுன்னு மாறலாம் அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஆனால் அப்படி எல்லாமும் மாறி போய்விட்டது. சில ரோடு மாறவும் இல்லை. டாக்டர் டிஎம் நாயர் ரோடுங்கிறது டாக்டர் டிஎம் நாயர் ரோடாகவே இருந்து போய்விட்டது. சில இடங்களில் பிராமின் ஸ்ட்ரீட், தெலுங்கு ஸ்ட்ரீட், செட்டி ஸ்ட்ரீட், இந்த மாதிரி தெரு பெயரெல்லாமும் அப்படியே இருந்து போய்விட்டது. அதெல்லாம் இப்போ மாற்றுவதற்காக ஒரு முடிவுக்கு வந்து இப்போ அரசாங்கம் வந்து இதுகெல்லாம் பெயர் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் நம்ம அரசு பெயரெல்லாம் மாற்றிக்கொண்டே வருது. மற்றொரு பக்கம் இந்த ரோட் சைன் எல்லாம் பெயிண்ட் பண்ணுறவங்க, அவங்க அதை அச்சடிக்கிறவங்க அவங்க இஷ்டத்துக்கு பெயரெல்லாம் மாற்றிக்கொண்டே வராங்க. அதில் ஒரு பெயர் தான் இந்த ராஜாச்சார் ஸ்ட்ரீட். டி நகரில் ராஜாச்சார் ஸ்ட்ரீட் அப்படின்னு இருக்குது. அது ஒரே ஒரு சைன் போர்டில் அதுக்கு ராஜாச்சார் ஸ்ட்ரீட்னு பெயர் இருக்குது இங்கிலீஷில். அதுக்கு அடியில் தமிழில் ராஜா சார் ஸ்ட்ரீட் அப்படின்னு போட்டிருக்கு. 5 நிமிஷம் நடந்து போய் பார்த்தீங்கன்னா ராஜாச்சாரி ஸ்ட்ரீட். சாரிங்கிறது ஜாதி பெயராச்சே, அதை எடுக்க வேண்டாமோ? அப்போ இது ராஜா ஸ்ட்ரீட்னு மாறி போய் விடுமா? சரி, அதை விடுங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்த்தீங்கன்னா ராஜா சர் ஸ்ட்ரீட் அப்படின்னு. ஏன்னா அந்த ராஜாச்சாருங்கிறது ராஜா சர்னு மாறி போய்விட்டது. இது அந்த நீல கலர் பலகையில் பிரிண்ட் பண்ணின ஒரு வார்த்தை. அதுக்கு பக்கத்திலேயே மஞ்சள் கலரில் செவரில் கரெக்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க ராஜாச்சார் ஸ்ட்ரீட் அப்படின்னு. சரி, இதெல்லாம் விடுவோம். யார் இந்த ராஜாச்சார்? எதற்காக அவருக்கு இந்த இடத்துல ஒரு பெயர்? SNV ராஜாச்சார், அதுதான் அவருடைய பெயர். 1868வது வருடம் பிறந்து அதற்கு பிறகு எங்கெல்லாமோ படித்து கடைசியில் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் வந்து பட்டம் பெற்று அதற்கு பிறகு அரசு ஊழியத்தில் சேர்ந்தார். நெல்லூர் பகுதியில் ஒரு கிளர்க்காக அரசில் சேர்ந்து படிப்படியாக முன்னேறி கடைசியில் 1917வது வருடம் சென்னையோடைய 4th மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டாக இந்த நகரத்துக்கு வந்தார். 1920வது ஆண்டு சில மாதங்களுக்கு சீஃப் பிரசிடென்சி மேஜிஸ்ட்ரேட்டாகவும் இருந்திருக்கார். அதற்கு பிறகு இங்கேருந்து வெங்கடகிரி சமஸ்தானம், இது ஒரு பெரிய ஜமீன்தாரி,
அதற்கு திவானாக இருந்து, அதற்கு பிறகு சவுத் கேனரா, இப்போ அதெல்லாம் கர்நாடகாவுடைய ஒரு பகுதியாக போய்விட்டது. அந்த காலத்தில் இதெல்லாம் மெட்ராஸ் மாகாணத்தோட ஒரு பகுதியாக இருந்தது. சவுத் கேனரா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இவர் கலெக்டராகவும் இருந்திருக்கார். அதற்கு பிறகு பொப்பிலி அப்படிங்கிற மற்றொரு சமஸ்தானத்துக்கு திவானாக சென்று 1928 ஆண்டோ 29வது ஆண்டோ ஓய்வு பெற்றிருக்கார். 1935 வருடம் காலமானார். இதுதான் எஸ்என்வி ராஜாச்சாருடைய வாழ்க்கை. இவருக்கு எதுக்கு இந்த இடத்துல ஒரு பெயர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இவருக்கு வீடு அந்த இடத்துல இருந்ததா? கிடையாது. ஆனால் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? 1917, 18, 19, 20, 25 இந்த வருடங்கள்லாம் டி நகர் அப்படிங்கிற பகுதி விரிவாக்கம் அடைந்தது. லாங் டேங்க் ஆஃப் மயிலாப்பூர்னு 77 ஏக்கர் பரப்பில் இருந்த ஒரு ஏரி மேலே மண்ணை கொட்டி, அதற்கு பிறகு அதுவே டி நகர், தியாகராய நகர் அப்படிங்கிற பகுதியாக வளர்ந்தது. அப்போது இந்த புது பகுதியில் இருக்கிற வழிப்பாதைகள் எல்லாத்துக்கும் புது பெயர் வைக்கணுமே. அப்போது அந்த காலத்தில் பதவியில் இருந்த ஜஸ்டிஸ் கட்சி அங்கத்தினர்கள் அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் இந்த ரோடுகளுக்கு கொடுக்கப்பட்டன. பாருங்க, உதாரணத்துக்கு டி நகர் அப்படிங்கிறதே, அந்த டி என்ன, ட்ரேட் நகரா? கிடையாது, தியாகராய நகர். சர் பிட்டி தியாகராய செட்டி ஜஸ்டிஸ் பார்ட்டியில் ஒரு பெரிய புள்ளி. சென்னை மாநகராட்சி முதல் இந்திய பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவருடைய சிலை இப்பொழுதும் ரிப்பன் பில்டிங் வாசலில் இருக்கு. அதே போல் பனகல் பார்க், சென்னை மாகாணத்துக்கு பிரைம் மினிஸ்டராக இருந்த ராஜா ஆஃப் பானகல், பானகல் அப்படிங்கிறது தான் கரெக்ட் பெயர், அது பனகல் அப்படின்னு நம்ம சுருக்கிட்டோம். டிஎன் சிவஞானம் பிள்ளை பெயரில் சிவஞானம் ரோடு. ஓ தணிகாச்சலம் செட்டி அமைச்சராக இருந்தார், அதனால் தணிகாச்சலம் ரோடு. இந்த மாதிரி டி நகரில் ஏராளமாக ஜஸ்டிஸ் பார்ட்டி அங்கத்தினர்களோட பெயர்லாம் பார்க்கலாம். அதே போல் அந்த காலத்தில் அரசு பணிபுரிந்தவங்களோட பெயரும் பார்க்கலாம். உதாரணத்துக்கு சர் டி விஜயராகவாச்சாரியார், அதனால்தான் அந்த பகுதியில் விஜயராகவா ரோடு அப்படின்னு ஒரு ரோடு இருக்குது. அதே போல் போக் ரோடு, சர் ஜிடி போக் சீஃப் செக்ரட்டரியாகவும் இருந்தார் மெட்ராஸ் மாகாணத்துக்கு, அதனால தான் அந்த வழிக்கு போக் ரோடு அப்படின்னு பெயர். இந்த மாதிரி அடுக்கிட்டே போகலாம். அதாவது அப்பொழுதெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு மட்டும் தெரு பெயர் கிடையாது. இப்போது அரசியல்வாதிகளுக்கும் சினிமா ஸ்டாருக்கு மட்டும்தான் பெயர்லாம் கொடுக்கப்படும், மீதி பேருக்கெல்லாம் பெயர் மாற்றப்படாது. ஆனால் அந்த காலத்தில் அப்படியெல்லாம் கிடையாது. அரசியல்வாதிகள் அதே போல் உயர்ந்த பதவியில் இருந்த அரசு ஊழியர்களுடைய பெயர்லையும் ரோடெல்லாம் வைக்கப்படும் அப்படின்னு இருந்தது ஒரு காலத்தில். சென்னை நகரத்தில் இருந்த பிரசிடென்சி மேஜிஸ்ட்ரேட்ஸ் அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிற மாதிரியும் சில பகுதிகளில் அவங்களுடைய பெயர் வைக்கப்பட்டது. உதாரணத்துக்கு டி நகர்லேயே இருக்கிறது லோதி கான் ஸ்ட்ரீட். இதுக்கு எப்படி பெயர் வந்தது தெரியுமா? பி முஹியுத்தீன் கான் லோதி பகதூர். கான் லோதிங்கிற பெயர் எப்படி லோதி கான்னு மாறி போயிடுத்து பாருங்க, அந்த தெரு. அதே போல் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்த எஸ்என்வி ராஜாச்சாருக்கு ஒரு ரோடு அவருடைய பெயரில் வைக்கப்பட்டது. அதுதான் இப்பொழுதும் இருக்கிற ராஜாச்சார் ஸ்ட்ரீட். அதுக்கு எப்படி இவங்க எல்லாரும் பேரை மாற்றி ராஜாச்சாரி, அதற்கு பிறகு ராஜா சார். இப்போது இந்த ராஜாச்சாரிங்கிற பெயர் ஜாதி இருக்குது, அதனால் அது செல்லுபடாது, அதனால் அதை எடுத்துருவோம். ஆனால் ராஜா சார்ன்னு இந்த இடம் பேர் மாறிடுத்துன்னா அதனால் வரலாறில் என்னெல்லாம் திருப்பம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ராஜா சார் அப்படிங்கிறது 2 பெயர் தமிழ் வரலாறில். ஒன்று ராஜா சார் சவலை ராமசாமி முதலியார், மற்றொன்று ராஜா சார் அண்ணாமலை செட்டியார். நாளடைவில் இந்த தெரு அவங்களுடைய பெயர் வைக்கப்பட்டது அப்படின்னு மாற்றிடலாம். அதே போல் இந்த தெருலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனீங்கன்னா இசைஞானி இளையராஜா இருக்கிற பகுதி வந்துவிடும். ஒருவேளை அவர் பெயர் வச்சிருக்கலாமோ அப்படின்னு கூட மக்கள் சந்தேகப்படலாம். அப்போ ஒரிஜினலாக பெயர் வச்சிருந்த ராஜாச்சார் அவருக்கு என்ன இருது? அவருடைய வரலாறு அப்படியே அம்போதானா? அதனால பெயர் மாத்திரத்துக்கு முன்னாடி இருக்கிற பெயரெல்லாம் கொஞ்சம் சரி பார்த்து, எதற்காக இந்த பெயர் கொடுக்கப்பட்டது, இவங்கள்லாம் யாரு, இவங்களுக்கு மரியாதை செலுத்துகிற மாதிரி பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அதை பாதுகாக்க வேண்டாமா அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் யோஜனை பண்ணணும். மாநகராட்சி திருப்பியும் பெயரை மாற்றிட்டே இருக்கிறதுனால சமூக சீர்திருத்தம்லாம் நடந்துடாது, வரலாறு தான் காணாமல் போய்விடும். அதை நிறுத்தி இருக்கிற பெயரெல்லாம் கொஞ்சம் பாதுகாத்தா வரலாறும் பாதுகாக்கப்படும், வரலாறில் இருந்த பெரியவங்களுடைய ஞாபகமும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள்.
இந்த எபிசோடு உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா இதை லைக் செய்யவும், இதை உங்களுடைய நண்பர்களோட ஷேர் செய்யவும், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மறுபடியும் அடுத்த வாரம் இதே போல சென்னை வரலாறிலிருந்து வேற எபிசோடுடன் வருகிறேன். வணக்கம்.